பிக்சல் போடாமல் ஆட்ஸ் ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற காசெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். இந்த பிக்சல் எதுக்கு போடணுன்னா அப்போ தான் உங்கள் டேட்டா கரெக்டாக டேஷ்போர்டில் அப்டேட் ஆகும். இந்த பிக்சல் எப்படி போடணுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஆட்ஸ் மேனேஜரில் இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஈவெண்ட் மேனேஜர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கனெக்ட் டேட்டா கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வெப்சைட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து க்ரியேட் நியூ டேட்டா செட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் டேட்டா செட்ஸுக்கு நீங்கள் என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் டெஸ்ட் பிக்சல்னு பேர் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே அதர் செட்டப்னு இருக்கும், அதில் செட்டப் மேனுவலின்றதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இங்கே கீழே மெட்டா பிக்சல் ஒன்லின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பேஸ் கோட் இருக்கும், அதை காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டோட செட்டிங்ஸில் இந்த மாதிரி ஹெட் ட்ராக்கிங் கோட் இருக்கும், அந்த இடத்துல போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த இடத்துல அட்வான்ஸ் மேட்சிங் ஆன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் பிக்சல் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுதான் உங்கள் பிக்சல் ஐடி. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டெஸ்ட் ஈவெண்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வெப்சைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் உங்களோட வெப்சைட் யூஆர்எல்னு நீங்கள் போடுங்க. போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ காட்டியிருக்கு, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேஜ் வியூ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பிக்சல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பேஜ் வியூ வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இனிஷியல் செக் அவுட் எப்படி போடுறது, வியூ கண்டென்ட் எப்படி போடுறது, லீட் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு இங்கே ப்ளஸ் ஆட் ஈவெண்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. யூஸ் எக்ஸிஸ்டிங் இன்டிகிரேஷன் கொடுங்க. இந்த இடத்துல மெட்டா பிக்சல் கொடுங்க. ஈவெண்ட் செட்டப் டூல் கொடுங்க. இப்போ அந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணி ஆட் ஈவெண்ட்டை கொடுங்க. இப்போ உங்கள் பேஜ் லோட் ஆகி இதை மாதிரி ஒரு பாப்பப் போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வியூ கண்டென்ட் போட போகிறோம். யார் இந்த பேஜுக்கு வந்தாலும் வியூ கண்டென்ட்ன்ற மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு ட்ராக் யூஆர்எல் கொடுத்து இந்த இடத்துல செலக்ட் ஈவெண்ட்டில் வியூ கண்டென்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வியூ கண்டென்ட் போட்டோம். இப்போ எப்படி நம்ம லீடு போடணுன்றதை நம்ம காட்டுறேன். அதுக்கு உங்கள் கன்வர்ஷன் பேஜ் யூஆர்எல் எடுத்துக்கிட்டு அகெயின் சேம் ஸ்டெப் ஆட் ஈவெண்ட், யூஸ் எக்ஸிஸ்டிங் இன்டிகிரேஷன், ஆட் ஈவெண்ட், மெட்டா பிக்சல், ஈவெண்ட் செட்டப் டூல், யூஆர்எல் பேஸ்ட் பண்ணி ஆட் ஈவெண்ட் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ராக் யூஆர்எல் கொடுத்து லீடுன்றதை கொடுத்துக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்த பேஜுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள லீடாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிக்சல் போட்டு முடிச்சிட்டோம். இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு அகைன் டெஸ்ட் ஈவெண்ட் வாங்க. வந்தீங்கன்னா இங்கே வெப்சைட் இருக்கும், அந்த இடத்துல உங்கள் தேங்க்யூ பேஜ் லிங்க்கை கொடுத்து டெஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடுன்றது வந்துடுச்சு. இந்த மாதிரி வேறு என்ன மெட்டா ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.